உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரஞ்சிதாவ கல்யாணம் பண்றது சரியா? தவறா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு நெனச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொத்து இருக்கு, பணம் இருக்கு. நம்ம வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காகவாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவோட நோக்கம் வந்து, நம்ம விஜய கல்யாணம் பண்ணணும். அதாவது தான் வந்து இத்தன வருஷமா நம்ம விஜய் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து காதல் வச்சிருக்காங்க. சரி காதல் பண்றாங்க, லவ் பண்றாங்க இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா வெண்பாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெத்த தாய் மாரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு எப்பவோ நம்ம ரஞ்சிதாவ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ இந்த ரஞ்சிதாவோட ஒரு புது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அது என்ன வீடியோ, ஏது வீடியோ அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவோட ஒரு சுயரூபம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய வந்திருக்கு. அந்த ஒரு சுயரூபத்தினால அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அவ்வளோதான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாரி நெனைக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ ரஞ்சிதாவ வந்து பார்த்தீங்கன்னா அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா, "நீ எவ்வளோ தைரியம் இருந்தா அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு, நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இது பண்ணியிருப்ப." என் வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ அடிச்சு கொல்றதுக்கெல்லாம் பார்த்துருக்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா ஹாஸ்பிட்டல்ல போயி ரொம்பவே சீரியஸ் கண்டிஷன்ல பெட்லலாம் அட்மிட் ஆகி, கடைசில வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? அதுக்கு முக்கிய காரணமே இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ற விஷயம் தான் தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான், இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுறது மட்டும் இல்லாம, அந்த ரஞ்சிதாவ அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. உண்மையிலேயே அது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா, ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா சிக்கிக்கிட்டதுனால, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவால தப்பிக்கவும் முடியாது. அதே மாதிரி என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குட்டி கரணம், தோப்பு கரணம் எது வந்து பார்த்தீங்கன்னா போட்டாலுமே கூட, நம்ம விஜய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா, ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன தப்ப செய்யல. அதாவது இந்த ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்ம மல்லி அதாவது இந்த கல்யாணத்த நிறுத்தணும் அப்படின்றதுக்காக நிச்சயதார்த்த அப்ப நம்ம வெண்பா போயிட்டு அந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சது, அந்த ரூம்குள்ள ஒளிஞ்சது எல்லாமே ஓகே தான். ஆனா, அந்த ரூம வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா தான். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே யாருக்குமே தெரியாது. அப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் இருக்கும். அதாவது இப்போ பயங்கர கோவத்தோட நம்ம அரவிந்தும், மல்லியும் வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ மல்லிக்கு என்ன அப்படின்னா, அதாவது விஜய் சார் இருந்துட்டு தன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவால்ல. இந்த கேடு கெட்ட ரஞ்சிதாவ வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா வந்து அப்படி இப்படின்னு இருப்பா. சரி வெண்பா விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவ கரெக்ட்டா இருப்பா அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா, இவ்ளோ வன்மத்தோட இந்த கல்யாணத்த எங்க நிறுத்திற போறாளோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ரூம்குள்ள அடைச்சு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து சரியான ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லியும், அரவிந்தும் மாஸ் என்ட்ரி குடுத்த அந்த ஒரு வீடியோவ காட்டுறாங்க. அதாவது அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவே அவ வாயால வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் குடுத்தது. அப்பவே அந்த வெண்பாவோட கதைய முடிச்சிருப்பேன். ஆனா, அப்ப வந்து முடியாம போயிடுச்சு. இந்த விஜய் மாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்தா கூட, அவ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்த விட்டு போய் சேர்ந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ்காரங்க, அவங்கக்கிறாங்கன்னுலாம் பார்க்கல. நம்ம விஜய் பயங்கர கோவத்தோட இந்த ரஞ்சிதாவ அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஏன் கழுத்த புடிச்சு கொல்றதுக்கே போயிறாங்க. கொஞ்சம் விட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, கொன்னு போட்டுருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.